அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சில் இப்போ ஒரு சில மாற்றங்கள்லாம் தென்படுது. எதனால் இந்த மாற்றம் அப்படின்னா, எங்கே நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேறு இடம் தூக்கி நகர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் இப்போ அன்வர் ராஜா திமுகவில் போய் இணைஞ்சது. அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர் மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறது. ஏற்கனவே ஒரு பேச்சு அடிபடுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போவதாகவும் ஒரு செய்தி இருக்குது. எங்கே இவங்க நம்ம பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் போய் ஓபிஎஸ் மாநாட்டில் கலந்து கொள்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவரை சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது அங்கே போக விடாமல் நம்ம தடுத்து நிப்பாட்டணும், கொஞ்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் தடுத்து நிப்பாட்டணுங்கிறது மாதிரி தான் நேற்று பேசியிருக்கிறார். 2026 சட்டசபை தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று அறுதிப்பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சிக்கு வழியே இல்லை, நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது, கூட்டணியில் இருந்தால் இருப்போம், இல்லாட்டி என்ன, கூட்டணியில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த துணிச்சலான பேச்சு எங்கேருந்து வந்தது அப்படின்னா, எங்கேருந்துமே வரலை. நம்மளை விட்டுட்டு நம்மளை ஒத்தையில் விட்டுட்டு எல்லோரும் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவர் பேசுகிறதான். இதே பேச்சை அமித்ஷா அவர்கள்ட்ட போய் பேச சொல்லுங்கள் பார்ப்போம், முடியாது. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பேசுகிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சின்னு சொல்லாதீங்க, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் ஒரு கட்டத்தில் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். வானதி சீனிவாசனும் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனும் எப்படி மகாராஷ்டிரா நடக்குதோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரே அந்த அளவில் பேசுகிறாங்க, கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. கூட்டணி கட்சின்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிராவில் எப்படி நடந்துச்சோ, ஜிண்டே எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசின உடனே தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று இதை பற்றி பேசியிருக்காரு. இவர் பேசுகிறத யாரும் பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கிற மாட்டாங்க. இவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளை கழிச்சு ஒன்று பேசுவார். அவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசக்கூடியவர். ஏன்னா கூட்டணியே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு போய் கூட்டணி போட்டுட்டு வந்தார் இல்லையா. அப்படி இருக்கும்போது இவர் பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்க நிர்வாகிகள் கொஞ்சம் தொண்டர்களுமே இருக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லணும், தமிழகத்தில் அதிமுக தாங்க ஆட்சி அமைக்கும், நாங்கள் கூட்டணியில் பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். அவர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க. 3 நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க, 2 செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி இதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. நாங்கள் கூட்டணியில் பங்கு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியினருக்கெல்லாம் பாஸ் யாருன்னா அமித்ஷா அவர்கள் தான். அவங்களே சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவுடைய நிர்வாகிகள்லாம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா பாஸ் சொல்கிறத மறுத்து இங்கே பேச முடியாது. அண்ணாமலையே ஒரு வட்டம் சொல்லியிருக்காரு, எங்களுக்கெல்லாம் பாஸ் அமித்ஷா தான், அவர் சொல்லுடைய கருத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டியதாக எங்களுடைய கடமை, அதுதான் நாங்கள் உண்மையான பிஜேபி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காருன்னா, அன்வர் ராஜா திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதும் அதிருப்தியில் தான் போய் சேர்ந்துருக்காரு. இனி அடுத்த விக்கெட்டு ஒன்று போகிறது மாதிரி ரெடியாக இருக்குது. ஏன்னா சேகர் பாபு அங்கிட்டு இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதிமுக, இவங்க 2 பேருமே அதிமுகவில் வெளியில் போனவங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை எப்படியாவது நம்ம திமுகக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லிவிட்டு ஒரு அமைச்சராக அவங்க செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது இல்லையா. கட்சியை பலப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் செய்வாங்கல்ல. அதுக்கு இப்போ இப்போ அன்வர் ராஜா போயிட்டார். அடுத்த இலக்கு யாருன்னா ஜெயக்குமார் தான். ஜெயக்குமாரும் இப்போ பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சது பிடிக்காம தான் இருந்தார். பிஜேபி மேலே அதிக வெறுப்பில் இருக்கக்கூடிய ஆள்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் தான். ஜெயக்குமாரை நம்ம எப்படியாவது தட்டி தூக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதுக்கான வேலைகள் நடக்கு. ஜெயக்குமார் திமுகவில் போய் இணைகிறத தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அதிமுக தனிச்சு தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. என்ன எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் கிடக்குது, அதுக்குள்ளே ஒரு கூட்டணி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இப்போவுமே கூட்டணியை பலப்படுத்தினாதாங்க 2026 திமுக
வந்து எதிர்க்க முடியும். கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து 2 பேரும் அதிமுக பிஜேபியினுடைய தொண்டர்கள் வந்து ஜெல்லாகணும், இது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வந்து ஜெல்லாகணும். அப்போ தான் வந்து ஒருமித்து அவங்க வந்து வேலை செய்வாங்க. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கூட்டணி விட்டு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்த உடனே அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், இது பிஜேபி தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், பட்டாசு வெடித்து இனிப்பு ஊட்டி கொண்டாடினாங்க. கூட்டணி விட்டு வெளியில் வந்ததை அந்த அளவுக்கு வந்து கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடினவங்க திடீர்னு போய் ஒன்று சேர முடியுமா? நேற்று தான் வந்து பட்டாசு வச்சு இனிப்பு வச்சு நம்ம வந்து கூட்டணி விட்டு வெளியேறினவங்கன்னா கொண்டாடினா, திடீர்னு போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டாரு. அப்போ உடனே வந்து ஜெல்லாக முடியுமா? முடியாதுல்ல. அதனால இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியை பலப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இந்த கூட்டணி வந்து உறுதிப்படுத்தினாங்க. எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த விதமான குழப்பங்களுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், பிஜேபிக்கு வந்து ஒரு அழைப்பு விடுத்தார். நான் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழைப்பு விடுத்தார். அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் கோயம்புத்தூரில் இது கோவை தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள், அதுக்கடுத்து இப்போ முருகன், மத்திய இணையமைச்சர் முருகன், அப்புறம் நயினா நாகேந்திரன், பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து காமிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடெல்லாம் வந்து செஞ்சாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்னு தெரியாது. அவருக்கு ஏதாவது சாதகமாக இருந்தால் பேசுவார், அவருடைய சுயநலம் சார்ந்தான் எதையும் வந்து பேசுவார். அப்படி இருக்கிற ஒரு பேச்சை வந்து நம்ம எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கூட்டணியை நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க, அதாவது கொள்கை ரீதியாக வந்து முரண்பட்டு இருக்கிற 2 கட்சிகள் வந்து ஒரு கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த இது குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. திமுகவும் இது பிஜேபியும் வந்து ஒரு கூட்டணி போட்டாங்க. அந்த கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னென்னதான் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி தேர்தலை சந்தித்தாங்க திமுகவும் பிஜேபியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு இந்த கூட்டணிக்குள்ளே தான் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டால் அதுவும் எதுவும் கிடையாது. சும்மா நேராக போய் நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய கூட்டணியை வந்து உருவாச்சு. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, திமுகவை நோக்கி நகர்வதற்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க தயாராகிட்டாங்க. இன்றைக்கி அன்வர் ராஜா போன மாதிரி நாளைக்கு ஜெயக்குமார் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஜெயக்குமார் வந்து எப்போதுமே வந்து ஓப்பனாக பேசக்கூடியவர். 2021 சட்டசபை தேர்தலில் நான் வந்து தோற்றதுக்கு முழு காரணமே பிஜேபி தான் சொல்லி பேசினவர். அப்படி இருப்பவர் பிஜேபியோட கூட்டணி வச்சா எப்படி ஏற்றுக்குருவார்? எடப்பாடி பழனிசாமி நம்பி தானே அதை செய்தியாளர் சந்திப்பே சொன்னார். நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பின்னாடி தான், பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்லைன்னு அறிவித்த பின்னாடி தான் ஜெயக்குமார் வந்து செய்தியாளர் சந்திப்பில் இப்படி சொல்கிறார். நான் 25 வருஷம் முடிசூடாமனா இருந்தேன், என்ன இது இப்போ சிறுபான்மையோட வாக்கு விடுக்கலை, பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோற்று போனேன் அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டாரு. இன்றைக்கி இது ஜெயக்குமார் வந்து அதிமுகவில் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இதை குறிவைத்து திமுக வந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்க. எப்படியாவது ஜெயக்குமாரை திமுகவில் இணைச்சி ராயபுரம் தொகுதியில் நிற்க வச்சு அவருக்கும் ஒரு அமைச்சர் போஸ்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக வந்து இருக்கிறாங்க. திமுக இதுவரையிலையும் வந்து தனித்து போட்டிட்டு கிடையாது, அதிமுக தான் தனித்து போட்டிட்டு இருக்கு. அதுவும் அம்மா காலத்தில். இப்போ வந்து திமுக வந்து எப்போதுமே வந்து கூட்டணி கட்சிகள் சார்ந்து தான் வந்து தேர்தலை சந்திப்பாங்க. ஆனால் அவங்க தனியாக வந்து ஆட்சி அமைச்சிக்கிறாங்க. ஏன்னா 2006 நினைக்கிறேன், 2006 to 2011 பார்த்தீங்கன்னா திமுக வெறும் 96 எம்எல்ஏக்களுடைய தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷம் ஆட்சி கடத்தினார் கலைஞர் அவர்கள். இப்போ அதிமுகவில் பேசக்கூடிய தலைவர்கள் ஒரு சிலர்கள் வந்து இன்றைக்கி திமுகவை நோக்கி நகர தயாராகிட்டாங்க. அடுத்து ஒரு முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்துகிற செப்டம்பர் 4 மாநில மாநாட்டில் கலந்து கொள்வதாகவும் ஒரு பேச்சிற்கு அவங்களும் வரதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. இப்படி எல்லாரும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்மளை வந்து தன்னந்தனியாக நம்ம இருந்துடக்கூடாது, நம்ம தான் கட்சின்னு சொல்லி நம்ம வந்து கையில் பிடிச்சி வச்சுருக்கிறோம், இதை கைவிட்டோம்னா நம்மளால் முடியாதுன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. 2026 அதிமுக ஆட்சி தான், தனிச்சு தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணிக்கெலாம் வழி கிடையாது, நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசியிருக்காரு. இது வந்து மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக பேசுகிற பேச்சு தான். இதை வந்து முறையாக யார் சொல்லணும் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து அறிவிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசணும். அமித்ஷா ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கிட்ட தனிச்சு ஆட்சிங்கிறாரு. இந்த முரண்பட்ட இந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட தயாராக இருப்பாங்களா? இதுதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது.
அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி அமைச்சு நாங்கள் ஜெல்லாகி நாங்கள் வந்து தனித்து ஆட்சி அமைச்சிரோம்னு சொன்னால் இது யாரை நம்புறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படின்னா ஓடுற தண்ணியில் எழுதுகிற மாதிரி தான். ஓடுற தண்ணியில் எழுதுனா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேச்சும் இருக்குது. நன்றி, வணக்கம்.